அண்மை செய்தி. வேலூர் சிறையில் உள்ள ஆயுள் தண்டனை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி கொடூர தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த எஃப்ஐஆரின் விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. முதல் தகவல் அறிக்கையின் விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. சிறைத்துறை டிஐஜி, சிறைத்துறை கூடுதல் எஸ்பி உள்ளிட்ட 14 அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ள சம்பவம் தொடர்பான முதல் தகவல் அறிக்கையின் விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அன்பரசன், யார் மீதெல்லாம் என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்கு? வேலூர் சிறையில் உள்ள ஆயுள் தண்டனை கைதி சிவகுமார் என்ற கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி கொடுமைப்படுத்திய விவகாரம் தொடர்பாக டிஐஜி ராஜலட்சுமி உள்ளிட்ட 14 நபர்கள் மீது சிபிசிஐடி அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த சம்பவத்தில் சிபிசிஐடி எஸ்பி வினோத் சாந்தாராம் தலைமையில் விசாரணை இன்று துவங்கியுள்ள நிலையில் வழக்கின் எஃப்ஐஆர் காப்பியானது இன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் கொலை வழக்கில் ஒன்றில் ஆயுள் தண்டனை கைதியாக தற்போது வேலூர் சிறையில் இருந்து வருகிறார். இவர் வீட்டு வேலைக்காக டிஐஜி சட்டவிரோதமாக இவரை தனது வீட்டுக்கு அழைத்துச் சென்று கொடுமைப்படுத்தியதாகவும் தனது வீட்டில் இருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடியதாகவும் இவரை தாக்கி கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக சிவகுமாரின் தாய் கலாபதி என்பவர் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள சிபிசிஐடிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தான் 14 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தற்போது அந்த வழக்கு விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி, வேலூர் சிறைத்துறை கூடுதல் எஸ்பி அப்துல் ரஹ்மான், ஜெயிலர் அருள்குமரன், சிறை தனி பாதுகாப்பு அதிகாரி அருள்குமரன், டிஐஜி ராஜலட்சுமியின் பிஎஸ்ஓ ராஜு, சிறை காவலர்கள் ரஷீத், மணி, பிரசாந்த், ராஜா, தமிழ்ச்செல்வன், விஜய், பெண் காவலர்கள் சரஸ்வதி, செல்வி, சிறைவார்டன் சுரேஷ் சேது ஆகிய 14 நபர்கள் மீது 5 பிரிவுகளின் கீழ் சிபிசிஐடி அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பிறருக்கு காயம் ஏற்படுத்துதல், ஆபத்தான ஆயுதங்களால் தாக்கி கொடுங்காயம் ஏற்படுத்துதல், சட்டவிரோதமாக கட்டாய வேலை வாங்குதல், சட்டவிரோத சிறை வைப்பு உள்ளிட்ட 5 பிரிவுகளில் இந்த வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த எஃப்ஐஆரில் இவர் சட்டவிரோதமாக டிஐஜி ராஜலட்சுமி ஆயுள் தண்டனை கைதியான சிவகுமாரை அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்று பணியில் அமர்த்தியதும் அங்கு ரூபாய் 4.5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் காணாமல் போனதாக இவர் மீது புகார் கொடுக்கப்பட்டு இவரை தனி சிறையில் வைத்து அடித்து கொடுமைப்படுத்தியதாகவும் அந்த எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1983ஆம் ஆண்டு சிறை கையேடு விதிகளின்படி ஐஜியின் அனுமதி இல்லாமல் ஒரு கைதியை வெளியே கொண்டு வருவது தவறு எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டிஐஜி தனது வீட்டில் அதிகார துஷ்பிரயோகம் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டதாக சிபிசிஐடி அதிகாரிகள் அந்த முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக இன்று விசாரணை அதிகாரியான சிபிசிஐடி எஸ்பி வினோத் சாந்தாராம் தலைமையில் நேரில் சென்று விசாரணை துவங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று சேலம் சிறைத்துறைக்கும் அதே போன்று நாளை வேலூர் சிறைத்துறைக்கும் சென்று நேரில் விசாரணை செய்வதற்காக தற்போது கிளம்பியிருக்கிறார்கள். அங்கு சேலம் சிறைத்துறையில் தற்போது இருக்கும் ஆயுள் தண்டனை கைதியான சிவகுமாரிடம் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளை டிஐஜி ராஜலட்சுமி உள்ளிட்ட அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தவிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.